வணக்கம். சக்தியும் நானும். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, லக்ஷ்மி கடாட்சியம், குபேர சம்பத்து, பூஜ்யரை வாஸ்து அப்படின்னு ஒரு 10 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 10 விஷயமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துறது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களையும் முன்னேற்றலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, முதல் விஷயம், முதல்ல நம்மளுடைய இருக்கிற நிலையிலிருந்து, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நிலையில் இருப்போம் இல்லையா, இந்த நிலையிலிருந்து ஒரு படி மேலே நான் போகணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், நான் பைக் வச்சுருக்கேன், கார் வாங்கணும். நான் வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டுக்கு போகணும். வேறு என்ன, நான் இந்த படிச்சிருக்கேன், இன்னொரு மேலே படிக்கணும். நான் இந்த சம்பளம் வாங்குகிறேன், இதை விட மேல் சம்பளம் வரணும். அதாவது நம்ம இருக்கிற ஒரு படியிலிருந்து இன்னொரு படி மேலே, எனக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, இது இன்னொன்று எனக்கு வேணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா, அஸ்வினி நட்சத்திரம் அன்று, என்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கு உங்கள் கையால் அருகம்புல் உங்கள் கையால் நீங்கள் பிரிச்சிருக்கணும். உங்கள் கையாலேயே நீங்கள் கட்டியிருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. கட்ட முடியலன்னு பார்க்காதீங்க, நீங்கள் சும்மா முடிச்சா கூட போட்டுக்கிட்டு வாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு மாலை மாதிரி கட்டுங்க, அருகம்புல்லை வச்சு. சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு இந்த அருகம்புல் மாலையை கட்டி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற விநாயகர் கோவில், உங்கள் எல்லோருடைய வீட்டுக்கு அருகிலும் கண்டிப்பாக ஒரு விநாயகர் கோயில் இருக்காமல் இருக்காது. விநாயகர் சிலை கண்டிப்பாக இருப்பார். ஒவ்வொரு மூலையிலும் வச்சுருப்பாங்க இல்லையா. இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும்லாம் கிடையாது. உங்களால் எங்கே முடியுதோ அங்கே போகலாம். போயிட்டு அந்த அருகம்புல் மாலையை உங்கள் கையாலேயே நீங்களே போடுங்க விநாயகருக்கு. சில கோவில்களில் உள்ளே போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. நீங்கள் கருவறை வரைக்கும் போக முடியும்னா போய் உங்கள் கையால் நீங்கள் பூஜாரிக்கிட்ட கொடுத்து நீங்கள் போட சொல்லுங்கள். சரி, இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு கட்டி கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க. போட்டுட்டு கட்டி கற்பூரம் வச்சு வேண்டி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை சொல்லி வேண்டி ஏற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். 9 தடவை செய்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. அந்த முறை முடியறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலானது முடிஞ்சிடும், இல்லைனா முடியறதுக்குரிய அறிகுறியை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது, உங்களுடைய பூஜை அறையில், நம்ம பூஜை அறையில் சுவாமி படம் இருக்கும், சுவாமி சிலைகள் இருக்கும் இல்லையா. இந்த சுவாமி படத்துக்கும் சுவாமி சிலைக்கும் நம்ம பூ வச்சு அலங்காரம் செய்வோம். அப்படி நம்ம பூ வச்சு அலங்காரம் செய்யும் போது, பூஜை செய்யும் போது எந்த ஒரு நேரத்திலையுமே அந்த பூவானது அல்லது அந்த மாலையானது அந்த படத்தையோ அல்லது அந்த சிலையையோ முகத்தை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சாமியின் முகத்தை மறைக்கக்கூடாது. கண் வரைக்கணும், இங்கே தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு விடக்கூடாது. கண்ணையும் மறைக்கக்கூடாது. அந்த சாமி சிலையோ படமாக இருந்தாலும் நம்மள பார்க்குற மாதிரி இருக்கணுமே தவிர்த்து மாலையோ பூவையோ வச்சு அதை மறைக்கக்கூடாது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நம்ம பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிந்தவரை பெரிய பெரிய சிலைகள் வைப்பது குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பெரிய சிலைகள்லாம் வச்சிங்கன்னா கோவிலில் எப்படியெல்லாம் எந்தெந்த முறைகள்லாம் பூஜை செய்கிறதுக்கு அவங்க கடைபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் செய்ய வேண்டியது இருக்கும். செய்யலைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு? அதனால் பெரிய பெரிய சிலைகள் வைக்கிறத தவிர்த்துருங்க. பெரிய பெரிய சிலைகள் இருக்குன்ற பட்சத்தில் கோவிலில் எப்படி அவங்க கடைபிடிப்பாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் நீங்களும் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சாதான் அது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரும். இல்லைன்னா அது பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்கும். அதனால் பெரிய பெரிய சிலைகள் வைக்கிறத தவிர்க்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. நான்காவது விஷயம், பூஜை அறை வாஸ்துப்படி வைக்கிற சிலையானது சிறிய சிலையாக இருக்கணும். அதாவது 4 7 அங்குல அளவில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த சிலையை பார்த்துக்கணும். இது நான்காவது விஷயம். எவ்வளோ சிறியதாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு பலன் அதிகமாக இருக்கும். சிறிய சிலைகளுக்கு தான் தெய்வ கடாட்சியம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தெய்வீகத்தன்மை வாய்ந்தது இந்த சிறிய சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது விஷயம், நம்ம வீட்டில் வைக்கிற சிலையானது திடமானதாக இருக்கணும். அதாவது பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் திடமாக கல் இல்லைனா ஏதாவது உலோகத்தலால் ஆனதாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறது 5வது விஷயம். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விநாயகர் சிலையை வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விநாயகர் சிலையானது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி தாயாரோடைய படமோ அல்லது சிலையோ
அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த லக்ஷ்மி தாயாருக்கு இடதுபுறமாக தான் விநாயகர் அவர்கள் இருக்கணும். லக்ஷ்மி தாயார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடது பக்கமாக விநாயகருடைய சிலையை வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். இது 6வது விஷயம். 7வது விஷயம், முருகருடைய சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பயுமே பெருமாளுடைய சிலை அல்லது படம் அவருக்கு பக்கத்தில் முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சிடணும். பெருமாள் அதாவது அவருடைய மாமா இல்லையா, அப்போ முருகப்பெருமானுடைய மாமா பெருமாள் இல்லையா, அதனால் அவருக்கும் பெருமாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் பாண்டிங் வந்து நல்ல பாண்டிங் இருக்கும். அதனால் அவங்க 2 பேரும் முன்ன பின்ன இருக்க மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல பலனை தரும். இது 7வது விஷயம். 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வைக்கிற சிலையானது கண்டிப்பாக அமர்ந்த நிலையில் தான் இருக்கணும். அதாவது உட்காந்துட்டு இருக்கணும். நின்ற மாதிரி வைக்கக்கூடாது. சில சிலைகள் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறது சாதாரணமாக அமர்ந்திருக்க நிலையில் இருக்க தெய்வத்தோட படம் அமர்ந்து தான் இருக்கணும். நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல பலனை தரும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையின் வாஸ்துப்படி எந்த ஒரு தெய்வத்தின் சிலையையும் எதிரெதிர பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. பக்கத்தில் லைனாக இருக்கணுமே தவிர எதிர்க்க பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து 9வது விஷயம். 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வைக்கிற சிலைகளில் நிறைய பேர் வந்து இந்த அம்மன் சிலைகள் வைப்போம். அதில் வந்து நாகம் தலையில் இருக்கிற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சிலையை தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க பட்சத்தில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. வெள்ளி இல்லை செவ்வாய் 2 நாட்களில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உத்தமம். அப்போது அந்த அம்மனுடைய சிலையை வைத்து அந்த அம்மன் சிலைக்கு தலையில் வந்து பாம்பு இருக்கு இல்லையா, நாகம் இருக்கும் இல்லையா, அந்த நாகத்தின் மேலே பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே நல்ல பலனை தரும். உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி செய்யாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து சக்தி இருக்காது. அந்த சிலைக்கு வந்து தேவையான விஷயத்தையும் நீங்கள் செய்யலை. அப்போ அந்த சிலையாக தான் இருக்குமே தவிர தெய்வத்திற்குரிய சக்தி எதுவும் அதில் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன அந்த 10 விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இது மாதிரி நிறைய பலன் தரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.